எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் இந்த மூலச்சின்ற ஒரு கிராமத்துல பலிக்கு பலியாக கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அடுத்தடுத்து மர்டர் நடந்துட்டு இருக்கு. இது என்ன பிரச்சனை? இது எங்க இருந்து அடிப்படை தொடங்கியது? இவ்வளோத்துக்கும் நீங்க வேற ஆராய்ஞ்சீங்கன்னா 2 பெண்கள் தான் இருக்கிறாங்க. சுப்பிரமணியோட மனைவிக்கும் எதிர்த்தரப்பு கிருஷ்ணன் மகன் பெருமாள் பாண்டியனோட மனைவிக்கும் 2006 தண்ணி பிடிக்கிற இடத்துல தகராறு ஏற்படுது. அது காவல்துறை என்ன சொல்லுது, இது வெறும் கொலையாடி சண்டை கிடையாது. ஒரு இருசக்கர வாகனத்துல பேர் காளிமுத்து அவர் போறாரு. அவருடைய மகன் 5 வயது மகனை முன்னாடி உட்கார வச்சிருக்காரு. 15 வயது மகன் சின்னத்துறைன்றவர் பின்னால் உட்கார வச்சுட்டு போறாரு. ஒரு பழைய அம்பாசிடர் காரு, அந்த அம்பாசிடர் இருசக்கரத்துல இடிச்சு விழுந்த உடனே அடுத்த ஸ்பாட்ல அந்த குழந்தை இறந்துருது. 5 வயது குழந்தை இறந்துருது. உடனே இறங்குறாங்க காளிமுத்தை. இறங்கி அவரை தலையை துண்டா வெட்டிடுறாங்க. இது எல்லாத்தையும் இந்த 15 வயசு பையன் பார்க்கறான். பலிக்கு பலி, தலையை வெட்டி நடு ரோட்டில் வைத்த கொடூரம். 2 தரப்புலையும் மொத்தம் 7 கொலை. 7 கொலை ஆனோடனே 7 பேர்னு மட்டும் பார்க்க முடியாது, 7 குடும்பமா பார்க்கணும். இப்போ இதுல லேடிஸ் என்ன பண்றாங்க, அவன் வெட்டிட்டான், நம்ம வீட்டு ஆம்பளை செத்துட்டான், என்னையா நீ ஆம்பளை, அவன் வெட்டிட்டு போய்கிட்டு இருக்கான், அவனை திட்டுருக்கான், நீ சும்மா இருக்க, சோறு தின்ன வந்திருக்க, நீ என்ன தானே மிரட்டுவ, அவனை ஒன்றும் பண்ண முடியல. இப்படி உசுப்பேத்தி விட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அந்த ஊர் ஜனங்கள் அனைவருமே சொல்ற காரணம், மகேஷ் என்ற மாடசாமி, இவருக்கு 36 வயசு, இவரு தான் மூளையா இருந்து செயல்பட்டு இருக்காரு. இவரு கூட யார் உதவி இருக்குன்னா இவரோட மனைவி விஜயா. இவங்க 2 பேருக்கு யார் கூட இருந்திருக்காங்கன்னு கேட்டா இவங்க 2 பேரோட பையன் 17 வயசு ஜோனேல். பழிக்கு பழி. இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் யாருமே படிப்பறிவற்றவர்களா தான் தெரியுறாங்க. ஒரு 20 வயசு பையன் பட்ராஜான்ற பையன், அவனோட எதிர்காலம் போயிடுச்சுல. இப்ப அவங்க அம்மா கொலையில சண்டை போட்டது, கணவரை இழந்து பையனும் ஜெயிலுக்கு போயிட்டாங்களே. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் புலனாய்வு பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் விமலேஸ்வரன் சார். வணக்கம் சகோதரர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இந்த திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் இந்த மூலச்சின்ற ஒரு கிராமத்துல பலிக்கு பலியாக தொடர்ச்சியா தந்தை மகன் படுகொலை, அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அடுத்தடுத்து மாறி மாறி அந்த பகையை தீர்த்து கொள்ளும் விதமாக தொடர்ச்சியா ஒரு 14-15 வருஷம் பகை. ஆனா அப்பப்போ மர்டர் நடந்துட்டு இருக்கு. இது என்ன பிரச்சனை? இது எங்க இருந்து அடிப்படை தொடங்கியது? வெறும் தண்ணி பிடிக்கிற குழாயடி பிரச்சனை அப்படின்றாங்க. இது இவ்வளவு பெருசா வெடிக்குதா? உண்மையிலே என்ன நடக்குது சார்? இதோட சீரியஸ் என்ன? அதாவது கடந்த 2ஆம் தேதி அன்று மதியம் 3 மணிக்கு நெல்லை மாவட்டத்தில் இருக்க வீரவநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதி, மாதுடையார் குளம்ன்ற ஒரு பகுதி, ரெட்டியார்புரம்னு வாங்க. அந்த கூட்ரோடு எங்கே போயினா வல்லத்து நம்பி குளம் அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த இடத்துல ஒரு இருசக்கர வாகனத்தில் ஒரு 40 வயது நபர் பேர் காளிமுத்து அவர் போகிறாரு. அவருடைய மகன் 5 வயது மகனை முன்னாடி உட்கார வச்சிருக்காரு ஜெயராஜன்ட்டு. 15 வயது மகன் சின்னத்துறைன்றவர் பின்னால் உட்கார வச்சுட்டு போகிறாரு. எங்கே போயிறாரு? மூலச்சின்ற ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. போகும்போது ஒரு பழைய அம்பாசிடர் காரு, பிளாக் கலர் காரு, அந்த காரில் ஒரு 6 பேர் வராங்க. 3 இருசக்கர வாகனம் கூட வருது. அந்த இருசக்கர வாகனத்தில் 2 பேர் இருக்காங்க. வந்த வேகத்தில் அந்த அம்பாசிடர் காரை இருசக்கரத்தில் இடித்து இவர்கள் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அடுத்த ஸ்பாட்டில் அந்த குழந்தை இறந்துடுது. 5 வயது குழந்தை இறந்தது. பின்னாடி உட்கார்ந்த அந்த 15 வயது பையன் சின்னத்துறைன்றவர் கீழே விழுந்து கை கால் உடைப்பட்டிருக்கு. அவருக்கு உடைந்து அந்த வண்டி என்ன ஆயிடுது, இந்த அம்பாசிடர் காரோட முன்பக்க வலது பக்கம் சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு அப்படியே இழுத்துட்டு போய் அந்த ரோடு, மெயின் ரோடுக்கு கிராமமாக இருந்தாலும் பைபாஸாக இருந்தாலும் ரோடுக்கு 2 பக்கத்தில் இறக்கமாக இருக்கும்ல, அதில் அப்படி இறங்கி வண்டி நிற்கிது. அப்படி இறங்கின உடனே தூரத்தில் இந்த பையன் கிடக்கிறான், கை கால் உடைஞ்ச பையன் உயிரோடு இருக்கிறான், உள்ள துடிக்க இருக்கிறான். 5 வயது குழந்தை ஸ்பாட்ல இறந்துருச்சு. இந்த இவர் தந்தை தப்பிச்சு ஓடலான்னு ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் கை கால்லாம் சிராய்வு இருக்கு. உடனே இறங்குறாங்க காளிமுத்தை. இறங்கி அவரை தலையை துண்டா வெட்டிடுறாங்க. வெட்டி அந்த தலையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் இந்த 15 வயசு பையன் பார்க்குறான். இதை அந்த பகுதியில் அந்த இப்போ பைபாஸ்னால் வண்டி பாஸ் ஆகிட்டே இருக்கும். இது நேஷ்னல் ஹைவே கிடையாதுன்னா கூட
கிராம சாலைகள், பேரூராட்சி சாலைகள் அங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு வண்டி வருதுன்னா கூட தெரியும். ம். அந்த கால்குலேட் பண்ணி தான் அவர் அந்த இடத்துல தட்டியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த தலையை எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து டைரக்டா யாரையும் நேரடியா பார்க்கல அந்த பையனை தவிர. அப்போ இதை வர்ணிக்க முடியாது. உணர்ந்து தான் அந்த விஷயத்தை இப்படி நடந்துச்சுன்றதை ஸ்டேட்மெண்ட் படி தான் சொல்ல முடியும். அவங்க அந்த தலையை எடுத்துட்டு இந்த ஊருக்குள்ள போயிருக்காங்க. போய் பெண்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏற்படுத்திட்டு கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே ஒரு கம்மா கரை, அதாவது ஏரிக்கரை, கம்மா கரை, ஊரணிக்கரையில் அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே. அந்த கார் அங்கேயே தான் நிற்குது. இவர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஸ்பாட்டு 3 மணிக்கு சம்பவம் நடக்குது. 3-3:30 மணிக்கு உடனடியாக டிஎஸ்பி வராரு. உடனே எஸ்பி வராரு. உடனடியாக வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குறாங்க. யார் இது அப்படின்னு கிராமத்தில் வந்து இந்த மாதிரி இருசக்கர வாகனத்தில் வந்தாங்க, இன்னாருது, இவங்க தான் தலையை ஒருத்தர் மூஞ்சியாவது ஞாபகம் இருக்கும்ல, அப்படி இன்னார் தான்ன்றாங்க. இப்போ எப்படின்னு கேட்டால் கிராமத்தில் இருக்கவங்க வந்து 2 தனிநபர்களோட பிரச்சனை, 2 ஆண்களோட பிரச்சனை, 2 குடும்பத்தோட பிரச்சனை, இது 2 ஊரினோட பிரச்சனையா கிடையாது. அப்படின்னும் போது இன்னொரு அந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்து இன்னார் வந்து தலையை தூக்கிட்டு போனாருன்ட்டு யாருமே நேரடியாக விட்னஸ் சொல்ல மாட்டாங்க. ஓகே. இவங்கெல்லாம் வந்தாங்க சார், அவங்களுக்கு உத்தரவாதம், உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தோன்னே அப்போ உடனடியே எஸ்பி தலைமையில் என்ன பண்ணுறாங்க, உடனே 6 தனிப்படையை அமைக்கிறாங்க. தனிப்படை அமைச்சு தேடுறாங்க. தேடும்போது தான் இவர்கள் கொன்னவர்கள் யார் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. இப்போ இது 2ஆம் தேதி நடந்த சம்பவம். இதுக்கு பின்னணி நம்ம போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது காவல்துறை என்ன சொல்லுது, இது வெறும் கொலையாடி சண்டை கிடையாது, இது பொட்டி கடையில் நடந்த வெட்டு கொலை கிடையாது, இதுக்கு பின்னால் வேற ஏதோ இருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்லுது. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்றது என்னன்னா, பழிக்கு பழி. ஓகே. தலையை வெட்டி நடு ரோட்டில் வைத்த கொடூரம். பழிக்கு பழி. இப்போ பழிக்கு பழினா எப்படி, இதோட வேற ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா சில்லியான விஷயமா இருக்கும், ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும். இப்போ 2 குடும்பம், கிருஷ்ணன் ஒரு குடும்பம், சித்திரபுத்திரன் ஒரு குடும்பம். ஓகே. கிருஷ்ணன்ற குடும்பத்தில் பல ஆண்கள் இருக்காங்க. சித்திரபுத்திரன் குடும்பத்தில் 10 பிள்ளைகள் அவருக்கு இருக்காங்க. அந்த மூலச்சி கிராமம் இவங்க. மூலச்சிக்கிற 2 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஊர்க்காரர்கள். இந்த சித்திரபுத்திரன் இவருடைய குடும்பம், அவருக்கு 70 வயசு என்னவோ இருக்காரா என்னன்னு தெரியல. பட் அவருடைய வாரிசுகள் தாரர்கள்ல இருக்கவங்க கிட்ட என்ன பண்றாங்க, சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார். அவருடைய பையன்ல ஒரு பையன் சுப்பிரமணி. அவருடைய இன்னொரு பையன் தான் இப்ப 2ஆம் தேதி செத்து போனது காளிமுத்து. அந்த சுப்பிரமணியோட மனைவிக்கும் எதிர்த்தரப்பு கிருஷ்ணன் மகன் பெருமாள் பாண்டியனோட மனைவிக்கும் 2006 தண்ணி பிடிக்கிற இடத்துல தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த இவ்வளோத்துக்கும் நீங்க வேற ஆராய்ச்சிங்கன்னா 2 பெண்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்க நகரத்துல இருக்க பெண்கள், படித்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நம்ம மேல தப்பு இருந்தா கூட விட்டுட்டு போவோம் அப்படின்றாங்க. ஏன்டா அடுத்து வேண்டான்னு. இப்போ கிராமத்துல இருக்க பெண்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம நிறைய படத்துல பாக்குறோம், என்னையா நீ ஆம்பளை, அவன் வெட்டிட்டு போய்கிட்டு இருக்கான், அவனை திட்டுருக்கான், நீ சும்மா இருக்க, சோறு தின்ன வந்திருக்க, நீ என்ன தானே மிரட்டுவ, அவனை ஒன்றும் பண்ண முடியல, இப்படி உசுப்பேத்தி விட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அந்த ஊர் ஜனங்கள் அனைவருமே சொல்ற காரணம், நடுநிலையாளர்கள், மற்ற சமூகத்தினர்கள், காவல்துறை எல்லாரும் சொல்றது என்ன விஷயம், எப்படி இப்படின்னா இதெல்லாம் இந்த பெண்கள் தான் சார். சொல்லி அவன் சும்மா இருக்கவனை சொல்லி 2 பக்கம் குடும்ப பெண்களோட பிரச்சனையை இந்த அளவுக்கு கொண்டு தண்ணி குழாயில் 2006 நடந்த சம்பவம். அதை தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு அந்த பெருமாள் பாண்டியனோட ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க, சுப்பிரமணியம் ஆர்டர் பண்றாங்க. யாரு, இந்த லேடிஸ் தகராறு பண்ணாங்களா, பெருமாள் பாண்டியன் ஆட்கள் சுப்பிரமணியம் ஆர்டர் பண்றாங்க. எப்போ இந்த தகவலை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கே வேற தகவல், தவறான தகவல் கிடைச்சிருந்தாலும் அந்த தகவலை உறுதி செய்து இது உறுதியான தகவலை நம்ம சொல்றோம். யார் எந்தெந்த காலகட்டத்தில் கொலை பண்ணாங்கன்றது 2-3 நாள் தெரியாம இருந்துச்சு. சில தவறான தகவல்கள் வந்து கொண்டிருந்தாலும் இப்போது நம்ம சொல்றது உறுதியான தகவல். ஏன்னா 2006 நடந்த சம்பவத்துக்கு அப்போது கை கலப்பாகி விட்டுட்டாங்க. 2007 பெருமாள் பாண்டியன் ஆட்கள், அவங்க வகைராக்கள் சுப்பிரமணியனை மர்டர் பண்றாங்க. 2007 மர்டர் பண்ணோன்னே 2008 உடனே போலீஸ் கேஸ், சின்ன அரெஸ்ட், உடனே பெயில், இப்படி ஆயிடுது. 2008 தூத்துக்குடி சாத்தான்குளம் பகுதியில் வைத்து சுப்பிரமணியோட தம்பிகள் 2 பேரை இந்த பகை ஜாஸ்தியா வருதுல, இதே பெருமாள் பாண்டியன் வகைராக்கள், சுப்பிரமணியன் தம்பிகள் 2 பேர் யாருன்னா பாபநாசம், அங்க ஒரு பெருமாள் இருக்காரு, இவர் பெருமாள் பாண்டியன். இதை அவங்களோட வகைராக்கள்லயே பாபநாசம், பெருமாள், இவங்க 2 பேரை 2008 இதே பெருமாள் பாண்டியன் வகைராக்கள் கொலை செய்யறாங்க. அதுக்கு அடுத்து அதே ஆண்டு எதிர்த்தரப்பு ஒரு வினை வரணும்ல. இப்ப 3 கொலை ஆயிடுச்சுல்ல, 3 கொலை, சுப்பிரமணி, பாபநாசம், பெருமாள்.
அடுத்து எதிர்த்தரப்பு இதெல்லாம் அந்த டைம் டியூரேஷன் காலங்கள் மாறி மாறி அடுத்து ஒரு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நாள் அமைதியா இருந்து அடுத்த ஸ்கெட்ச் போட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா. இப்ப 2008 எதிர்த்தரப்பு இப்ப போகுது, இவங்க மோதுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா அவங்கால மோதாம 2008ஆம் ஆண்டு அதே ஆண்டு, அதாவது பெருமாள் பாண்டியனோட கூட இருக்க ஒரு முக்கியமான நபரு சுப்பையான்ற நபரை 2ஆம் தேதி செத்து போன காளிமுத்து வகைராக்கள் காளிமுத்தோட சேர்ந்து காளிமுத்தா இறங்கி பண்றாரு அந்த சம்பவத்தை. அவர் கூட அவங்க வகைராக்கள் இருக்காங்க. 2008 திரும்ப 2009 திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல வச்சு பெருமாள் பாண்டியனோட கூட இருக்கவர் அவங்க வகைரா சின்னத்தம்பி அவரை இவங்க மர்டர் பண்றாங்க. சின்னத்தம்பியை யாரு, பெருமாள் பாண்டியன் வகைரா சின்னத்தம்பியை மர்டர் பண்றாங்க. அந்த 2009 முடிஞ்ச உடனே அடுத்த கொலை 2010. இதுதான், இதுக்கப்புறம் அவங்க ஓயிறாங்க. 2010 பெருமாள் பாண்டியனையே இந்த குரூப், அதே யாரு காளிமுத்து குரூப், இந்த பெருமாள் பாண்டியனையே 2010 தலையை துண்டித்து, இப்ப எப்படி காளிமுத்தை கொண்டாங்களோ அதே மாதிரி தலையை துண்டித்து வெட்டி எடுத்துறாங்க 2010. இந்த 2010 காலகட்டத்தில் அடுத்து ஒரே ஒரு கொலை நடக்குது. அதே 2010லயே கொஞ்சம் 2010 எண்டு 11 ஒரு கொலை நடக்குது. இவர்கள் வகையறால பெருமாள் பாண்டியன் ஆப்போசிட் குரூப், ஆப்போசிட்ல இருக்காங்களா இந்த காளிமுத்து குரூப், இவர்களோட தம்பி குமார்ன்றவர், இவரை வந்து பெருமாள் பாண்டியன் கொலைக்கு பதில் கொலையா ஒரு சில மாதங்கள் 2010 எண்டு 2011லயே திண்டுக்கல்ல வச்சு இந்த சித்திரபுத்திரனோட தரப்பு ஆட்கள், அதாவது காளிமுத்து தரப்பு ஆட்களை குமாரை ஒருத்தர் கொலை பண்றாங்க. இது 2010-11 எண்டுல 16 ஆண்டுகள் காவல்துறை கூப்பிட்டு சொல்லிடுச்சு, நீங்க யாரும் இருக்கக்கூடாது, ஊர்ல இருந்தீங்கன்னா தூக்கி ரிமாண்ட் பண்றேன், இதுக்கு மேல உங்க மேல கொலை விழக்கூடாதுன்னு காவல்துறை உங்களை உள்ள வராமையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால 16 ஆண்டுகளா கொலை செய்யாமே இருக்காங்க இவங்க. இல்ல இது எப்படி இவ்வளவு தீரா பகையா ஒரு 15 வருஷம் 16 வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆராதனமா வச்சுக்கிட்டு மோதுறாங்க. அதாவது நீங்க நிறைய தீர்ப்புல நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கும்போது கூட கடைசியா கூட முகலிவாக்கம் விஷயத்துல கூட இந்த அபிராமியோட இதுல கூட நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, நீதிபரசர்கள் வந்து பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு அப்படின்லாம் தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நீதிமன்ற தீர்ப்பு. இவர்கள் வந்து நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு சில தென் மாவட்டங்கள் நெல்லை, கோவில்பட்டி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடையில வந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, டீ கடையில ஒரு பேப்பர் படிக்க உள்ள, இப்படிலாம் ஒருத்தன் அடிச்சுட்டான்றதுக்காக அவனை கொன்னது, மாடு பிடிக்கிற இடத்துல அவனை முறைச்சான்றதுக்காக கொன்னது, நெஞ்ச நிமித்தி நான் தாண்டா என் மாடு அவுப்பேன்றதுக்காக கொன்னது, அதுக்காக திரும்ப அடுத்த மஞ்சவட்டில் அவனை கொன்னது, அடுத்த ஜல்லிக்கு மஞ்சவட்டில் இவனை கொன்னது. இல்லாட்டி அது ஒரு கல்ச்சர் என்ன பண்றது, அது சென்னையில் நீங்கள் பழைய படத்தில் பார்க்கும்போது ஒரு ரவுடி செத்துட்டாருன்னா அவங்க மனைவியோ அவங்க தம்பியோ சபதம் இடுவாங்க, அடுத்த வருஷம் நினைவு நாளுக்குள்ளே அவரை போடுறோண்டா அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, அவன் வெட்டிட்டான், நம்ம வீட்டு ஆம்பளை செத்துட்டான், இப்போ இதுக்கு நடுவில் 7 கொலை ஆயிடுச்சு. 2 தரப்புலையும் மொத்தம் 7 கொலை. 7 கொலை ஆனோடனே 7 பேர்னு மட்டும் பார்க்க முடியாது, 7 குடும்பமாக பார்க்கணும். அந்த 7 பேருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க, 7 பேருக்கும் மனைவி இருப்பாங்க, 7 பேருக்கும் தாய் தந்தை இருப்பாங்க. அப்போ 7 குடும்பம் அப்படின்னும் போது இந்த பக்கமும் ஒரு குடும்பம், இந்த பக்கம் ஒரு குடும்பம் வெஞ்சன்ஸ்ல இருக்கும். நீ உனக்கு அணக்கமா தகராறு, சுப்பிரமணிய மனைவிக்கும் பெருமாள் பாண்டியன் மனைவிக்கு தானே தகராறு, என் பையன் உயிரை வாங்கிட்டாலும் அதுக்காக அவனை போடு, நீ எதுக்கா இருக்க, என் புருஷனை செத்து போயிட்டான் நீ எதுக்கு இருக்க, உன் என் தம்பியை கொண்டுட்டான் எதுக்கு இருக்க, இப்படி பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் விவசாயிகள்ன்றனால இந்த காளிமுத்து இறந்து போன காளிமுத்து எல்லாம் விவசாய தொழில், அப்படியே விவசாயம்னா கூலி தொழில் செய்யறவங்க தான், வேற எந்த வியாபாரங்கள்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க அப்படியே அப்புறமா வெளியேறிடுறாங்க. வெளியேறினாலும் உள்ளுக்குள்ள யாரும் பெரிய ஆம்பளைகள் யாரும் இல்லாதனால அப்படியே அமைதியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சின்ன பசங்க அடுத்த ஜெனரேஷன், இந்த பெருமாள் பாண்டியன் 2010 கொல்லும் போது இப்ப 16 வயசு, அப்போ இப்ப 16 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதே பெருமாள் பாண்டியன் பையன் பாத்தீங்கன்னா அருள், மணி, பட்டுராஜா, முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா, அந்த 3 பையன். அந்த முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா பாத்தீங்கன்னா 20 வயசு. அப்ப அவங்க அப்பா செத்து போய் 16 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவனுக்கு என்ன வயசு, 4 வயசு இருக்கும். அப்போ 4 வயசுல தான் அவனுங்க இப்போ இவ்வளவு நாள் வெஞ்சன்ஸை உருவாக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அப்படியே இப்போ இந்த சம்பவத்தில் இவனுங்கெல்லாம் இருக்காங்களே, எஃப்ஐஆர்ல இந்த சம்பவத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இது எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் வெளியே இருந்தோன்னா இவங்க எப்போ உள்ள வராங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நடுவில் காவல்துறை கூப்பிட்டு, முதல் காவல்துறை என்ன பண்ணையா, நீ இருக்கக்கூடாது, எங்கெல்லாம் வெளியூர் போய் பொழைச்சிங்க, இங்கே குடும்பம் தான் இருக்கணும் போது இவங்க வெளியூருக்கு போய் அதை மறைஞ்சிருந்தா கூட இதுக்கு நடுவில் காளிமுத்து தரப்பும் பெருமாள் பாண்டியன் தரப்பு அவங்க குடும்பமும் பேசி சில இடத்துல பேசி சமரசத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஆனா மற்றவர்கள் அத சமரசத்துக்கு ஒத்து வரல.
மற்றவர்கள் சமரசுக்கு ஒத்து வரல. இவர் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. இப்போ 2 மாசம் ஆயிருக்கு இங்க வந்து. இது 9 உயிர்கள் இது வரைக்கும் போயிருக்குது. இதோட 9 உயிர். இப்போ இதுல இதுக்கு முன்னாடி 7 உயிர். குழந்தைகளும் குழந்தை, அதாவது இவர்கள் பரவாயில்ல, 5 வயது குழந்தைக்கு தன்னை யார் வெட்டினாங்க, தன்னை யார் கார்ல இடிச்சாங்க, தன்னோட அப்பா யாரை வெட்டியிருப்பாரு, தன்னோட அப்பாவை யார் வெட்டியிருப்பாங்க, தனக்கு யார் அம்மா, நம்ம எப்படி நம்ம எந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைய இது கொலை. அதாவது எம்சிஓபி மோட்டார் வெஹிக்கிள் படி ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து ஒரு வாகனத்தை அடிச்சு இழுத்துக்கிட்டே போய் ஒரு குழந்தைய சாகடிச்சான்னா அது வந்து விபத்து. அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு, எம்சிஓபி மோட்டார் ஆக்ட் இருக்கு. அவன் மதுபோதையிலேருந்து அரெஸ்ட் பண்ணணும், இல்லை அவனை ஃபார்மாலிட்டி அரெஸ்ட் பண்ணணும், அந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும், கண்டஸ்ட் நடக்கும், அதுக்கு வண்டிக்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும், அரசு நிதி கிடைக்கும், சாலை நிதி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். இது வந்து கொலை. இது வந்து வண்டியை வச்சு இடிச்சாலும் வண்டி இவ்வளவு தூரம் ஸ்கெட்ச் போடுறவனுக்கு முன்னாடி 5 வயசு குழந்தை இருக்குன்றது தெரியாதா? இவ்வளவு வேகத்துல இடிச்சா குழந்தை சாவுன்னு தெரியாதா? அப்போ அவன் வீட்டுல அவனுங்க போட்ட கணக்குல இந்த சின்னத்துறை தப்பிச்சிட்டான். இவங்க என்ன பிளான் பண்றாங்க, அவன் வேறே அழிச்சிடலாம். இப்படித்தானே நீங்க வேறே அழிச்சிடலான்ற 5 வயசு குழந்தைய கொல்லணும்னு நினைச்சவனுங்க இந்த பையன் மயக்கத்துல உழுந்து பயத்துல உழுந்து கிடந்தானா, இல்ல இவனால கை கால் உடஞ்சவன என்ன பண்ணியிருப்பான்? தன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு இவனால போராட முடியாது. அப்போ ஒருவேளை அவனை ஊனமாக்கல, இவனுங்க வேறையே ஒழிச்சிடலான்னு. அப்போ எந்த அளவுக்கு பழிக்கு பழி வெஞ்சன்ஸ் ஊறி போய் எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ இதுல இருந்து நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. உடனே என்ன ஆயிடுது, காவல்துறை வந்து விசாரிக்குது, தலையை ஒரு இடத்துல எடுக்குது, உடலை ஒரு இடத்துல எடுக்குது, உடலை வந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு பிரத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. இறந்து போன குழந்தைய எடுத்து இது பண்றாங்க. அதுக்கு நடுவில் போராட்டக்காரர்கள் கொண்டு வந்துடுறாங்க, போராட்டத்தை துவங்குறாங்க. எஸ்பி ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்று வரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிற 6வது நாள் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனை கொண்டு போயிட்டு கை கால் கட்டு போட்டுட்டு உடனே 6 தனிப்படைகள் எழுந்துச்சு உடனே தேடுறாங்க. அன்று இரவு சனிக்கிழமை இரவே 3 கைது செய்யப்படுறாங்க. யார் இந்த 3 அப்படின்னு கேட்டால், அதாவது மூலச்சி பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்ற மகேஷ், ஓகே, இவர் கைது செய்யப்படுறாரு. குமார் என்ற கொக்கி குமார், இவர் கைது செய்யப்படுறாரு. 3வது அம்பாசமுத்திரத்தை பக்கத்தில் ஊர்காடு பகுதி கிராமத்தை சேர்ந்த முத்துச்செல்வன், இவங்க 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. அதாவது முதல் கைது செய்யப்பட்டவருக்கு இவர்கள் 3 முக்கிய குற்றவாளிகள் இவர் கிடையாது. முதல் கைது செய்யப்பட்ட இவர் 3 இந்த 3 கைது செய்யப்படுறாங்க. 4வது அன்னைக்கு சனிக்கிழமை போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் ஸ்பெஷல் டீம் டைட் பண்ணுது. எப்படி பண்ணணும்னு தெரியும்ல ஸ்பெஷல் டீம். அவன் யாருன்னு தெரிஞ்சோ அவன் குடும்பத்தை மறக்கணும், அவன் எங்க இருந்தாலும் வந்துதான் அவன். ஸ்பெஷல் டீமோட நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அவன் அக்கீஸுக்கு கொண்டு வரணும். உடனே 4வது நாள் வந்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திரும்ப ஒரு 3-4 பேர் கைது செய்கிறாங்க. யாருன்னா அதே மூலச்சி பகுதியை சேர்ந்த மணிகண்டன், 30 வயசு மணிகண்டன், ராஜதுரை 30 வயசு ராஜதுரை. அந்த ராஜதுரை யாருன்னா முக்காண்டின்னு ஒரு ஆள் இருக்கார், அவருடைய மகன் ராஜதுரை. இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துப்பட்டன் என்ற பட்டுராஜா. யார் முத்துப்பட்டன்? பெருமாள் பாண்டியனோட பையன் முத்துப்பட்டன் என்ற 20 வயசு, மகாலிங்கம் 24 வயசு. இதில் பார்த்தீங்கன்னா 20 வயசு 22 வயசு மகாலிங்கம். இவர்கள் 4 பேரையும் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்கிறாங்க காவல்துறை. ஓகே, அப்போ திரும்பவும் தேடுறாங்க. போலீஸ் பாடியை வாங்க மாட்டேன்றாங்க. நாங்கள் இன்னும் குற்றவாளி இருக்காங்க, நீங்கள் இன்னமும் நீங்கள் பிடிச்சிதான் அவங்கள பிடிச்சி ஒட்டுமொத்த பேரை சிறையில் அடித்தாதான் நாங்கள் பாடியை வாங்குவோம்னு சொல்லிட்டு தொடர் போராட்டம் வலுப்பெற்றுக்கிட்டே இருக்கு. முதல் 3, அப்புறம் 4, 7 பேரை கைது செய்தாங்க. திங்கக்கிழமை அதிகாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கிருஷ்ணன் ஒருத்தரை கைது செய்கிறாங்க. அதே மூலச்சி பகுதியை சேர்ந்த 29 வயசு ஆளு. கிருஷ்ணனை கைது பண்ணோன்னா அவர் தப்பிச்சு ஓடுறாரு. வழக்கமான முறையில் புத்தூர்கட்டு மாவுக்கட்டு அவரை கைது செய்கிறாங்க. அதே திங்கக்கிழமை நைட்டு இதுக்கு வேற ஆராயும் போது தான் கிளீனாக தெரியுது, குருநாதனின் மகன் மகேஷ் என்ற மாடசாமி, இவருக்கு 36 வயசு. இவர் தான் மூளையா இருந்து செயல்பட்டு இருக்காரு. இவரு கூட யார் உதவி இருக்குன்னா இவரோட மனைவி விஜயா. ஓகே, இவரோட மனைவி விஜயா அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு யார் கூட இருந்திருக்காங்கன்னு கேட்டா, இவங்க 2 பேரோட பையன் 17 வயசு ஜோனேல். எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கு. 17 வயசு ஜோனேல். அப்ப 8, கிருஷ்ணனோட 8, மாடசாமி என்ற மகேஷ் என்ற மாடசாமி 9, விஜயா 10, விஜயாவோட பையன் சிறார் ஜோனேல் 11. இதுக்கும் இல்லை இன்னமும் ஆள் இருக்காங்கன்னு தேடுறாங்க. அப்படி தேடும் போதுதான் அவங்களுக்கு காவல்துறைக்கு உடனே தெரியுது, வெள்ளதுரையின் மகன் தங்கதுரைன்னு ஒருத்தரை கைது பண்ணு, அவரை தேடுறாங்க போலீஸ், தங்கதுரை. அப்போ 12-13 ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் பெருமாள் பாண்டியனோட 2 மகன்கள் அருள் மணி, இப்போ 3வது பட்ராஜா மாட்டிக்கிட்டாலும் அருள் மணி, இவங்க 3, இந்த 2 பசங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராசையாவின் மகன்
சுபாஷ் மகேந்திரன் இவங்க 2 பேர். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் மகன் கந்தன். இப்போ இவர்கள் இவ்வளோ பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே யார் வேற ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்கன்றது காவல்துறை விசாரணையில் இருக்கு. ஆனால் இந்த பெருமாள் பாண்டியனை 2010 சாகடிக்கும் போது வெட்டி தலையெடுக்கும் போது அந்த பையனுக்கு 4 வயசு, இப்போ அவனுக்கு 20 வயசு. யாரு? அந்த பட்ராஜா, முத்துப்பட்டன் என்ற பட்ராஜா. இப்போ காளிமுத்தை இப்போ 2026 சாகடிக்கும் போது அவன் பையனுக்கு 15 வயசு. அப்போ இவங்க பண்ற முன் விரோதத்துக்கு இதுக்கு பின்னாடி ஆய்வு செய்தா என் உயிர் போயிடுச்சு, அவன் உயிர் போயிடுச்சு, அவன் உயிர் போயிடுச்சு, அவன் உயிர் போயிடுச்சு, இதை வேற ஆராய்ஞ்சா தண்ணி பிடிக்கிற பிரச்சனைன்றாங்க. காவல்துறை என்ன சொல்லுது, இது தண்ணி பிடிக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, அந்த வேற தலையாய பிரச்சனை, அந்த தண்ணி பிடிக்கிற பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை? அதாவது அதை எப்படின்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒரு 2000 3000 கொடுத்தா வீட்டுல பைப்பு போட்டுருவாங்க, நம்ம வீட்டு வாசலே பைப்பு பிடிச்சிக்கலாம். இப்ப 2006 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு பைப்பு இருக்கும். ஒரு தெருக்குள்ள போய் இப்படி இப்படி திரும்புறோம்னா அந்தந்த கார்னர்ல ஒரு வீடு இருக்கும். அப்ப 5 வீடு 4 வீட்டுக்கு ஒரு பைப் இருக்கும். யதார்த்தம். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சித்திரபுத்தனுக்கு 10 பசங்க, கிருஷ்ணனுக்கு எத்தனை பசங்கன்னு தெரியல, அதுல பெருமாள் வகைரா. அப்ப இவங்க வீட்டுக்கு தண்ணி அதிகமா செலவு. இது ஒரு அனுமானம் தான். அப்ப இவங்க மொத்த வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணி வரும்னு வச்சுங்க. அந்த 2 மணி நேரம் தண்ணி இவங்களே பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி இருக்காதுல்ல. இது போன்ற ஒரு சின்ன சின்ன தகராறுகள் சென்னையில தான் ஒரு டைம்ல தண்ணி பஞ்சத்துக்கு தண்ணி லாரி கிட்ட குடத்தை வந்து நம்ம தகராறு பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி 2006 பிறந்த பிரச்சனைகள். நீ பெரியவளா நான் பெரிய, என் வீட்டுக்கார வரண்டி உன்னப்பா, இந்த வடிவேல் படத்துல எங்க வீட்டுக்கார வரண்டி பைப் கொலை அடி சண்டை மாதிரி வந்து, அப்புறம் பொட்டிக்கடை சண்டை வந்து ஒரு உயிர் போய், அதுக்கப்புறம் 2 உயிர் 2 போய், ஏற்கனவே பாப்பநாசம் பெருமாள் இரட்டை கொலை. ஆமா, பெருமாள் பாண்டியன் பண்ண கொலையில வந்து இவங்க சித்திரபுத்திரன் தரப்புக்கு இரட்டை கொலை. பெருமாளையும் பாப்பநாசத்தையும் இரட்டை கொலை. அதுக்கு பிறகு பார்த்தா இதுவும் இரட்டை கொலை. ஏன்டா இரட்டை கொலை? இந்த 5 வயது குழந்தை ஜெயராஜ் என்ன பண்ணுச்சு? ஜெயராஜின்னு பேர் வச்சாவே நெல்லையில ரிஸ்க் தான் போல இருக்காங்க. தூத்துக்குடி நெல்லையில நீங்க பாருங்க, ஜெயராஜ்ன்றது ஏற்கனவே ஒரு தந்தை மகன் கொலை. இப்ப பாருங்க, ஏற்கனவே தந்தை பேரு ஜெயராஜ்னு நினைக்கிறேன், இங்க பிள்ளை பேரு ஜெயராஜ் 5 வயசு. இந்த 5 வயது குழந்தைக்கு பழி தீர்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டிஐஜி கண்ணப்பன் அவர்கள்லாம் வந்து கொஞ்சம் இவங்கள்லேருந்து இந்த மோட்டிவ் மர்டரை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உண்டான, சிறைக்கு போனால் அவங்கள அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான பெயில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஜட்ஜஸ்லாம், இப்போ கூட இந்த செயின் ஸ்நாசிங் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப கூப்பிட்டு உங்களுக்கு பெயில் தரேன், நீங்கள் போய் இந்த மாதிரி டிஎடிஷன் சென்டர் இந்த மாதிரி வேலை பார்க்கணும், ரேஷாக வண்டி ஓட்டுறவங்க நீ போய் கேஷுவாலிட்டியில் போயிட்டு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னும் போது அவனுக்கு சில டெய்லி ஒர்க் பண்ணி, அதாவது கண்டிஷன் பெயிலில் கையெழுத்து போடுற மாதிரி, டெய்லி கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுற மாதிரி டெய்லி போய் அங்கே சர்வீஸ் பண்ணும்போது அந்த வண்டி வேகமாக ஓட்டக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இந்த மாதிரி தனக்கு இருக்க குற்ற உணர்ச்சியை குறைக்கிறதுக்கு உண்டான பலிகள். அதுக்கப்புறம் இப்போ இருக்க அஸ்ராக்காருக்கு வந்து நெல்லை எஸ்பியாக இருக்கும்போது இந்த மாதிரி பழி தீர்க்கும் குறைகளில் இடங்களை வந்து நிறைய இடத்த வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர் இவங்கெல்லாம் கேட்கும்போது இவங்க பேரை தான் முன்னிறுத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எஸ்பி அஸ்ராக்கார் இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி கொலைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 10லேருந்து 16 வரைக்கும் கொலை நடக்காம தான் இருந்துச்சு. ஏன்டா இந்த கொலைகள் இதோட முடிஞ்சுதா இப்போ? அதுதான் தெரியலையே. ஏன்டா நம்ம அடுத்த அனுமானத்துக்கு நம்ம வர முடியாது. யாரும் கத்தி எடுப்பாங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லி அவங்கள தூண்டி விட முடியாது. நம்ம அதுக்கு எதிராக தானே நம்ம பேசணும். இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அப்போ காவல்துறை இவர்கள் இந்த ஜெயராஜ் காளிமுத்து கொலையோட இதோட இரட்டை கொலை, பழிக்கு பழியான கொலை, தலையை வெட்டி துண்டிக்கிறது அப்படின்றதெல்லாம் நீங்க நம்ம அங்கதான் நம்ம கேள்விப்படுறோம். நெல்லை மாவட்டம் அந்த பக்கம் தென் மாவட்டங்களை கேள்விப்படுறோம். ரொம்ப இந்த 2026 இந்த மாதிரி இரட்டை கொலை, அதுவும் வண்டியில் ஏற்றி அந்த வண்டியை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். அந்த வண்டி பழைய வண்டி, அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, ஒருவேளை இவங்க வந்து அங்கேயே வெட்டி போட்டுட்டு ஏற்றி கொண்டுட்டு ஓடிடலான் இருந்தாங்களா, ஓடிட்டு ஆக்சிடென்ட் பேரில் போயிடலாம், தப்பிச்சிடலாம், ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி தப்பிச்சிடலாம், அதனால இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியை ஏற்றிருக்கலாமா, இப்படின்லாம் அவங்க திட்டம் பண்ணியிருக்கலாம்ல. பழைய வண்டியை வச்சு அம்பாசிடரை கொண்டு வந்து இடிச்சு ஒருத்தரை கொலை பண்ணி விட்டுட்டு ஓடுறாங்க பழைய வண்டினா, அப்போ பழைய வண்டி அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, அப்போ அது ஆக்சிடென்ட்டாக தப்பிச்சு ஓடிடலாமான்னு பார்த்தாங்களா, இல்லை அங்கே அவசரப்பட்டு தலையை வெட்டிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பல காவல்துறை. என்ன மெசேஜ் சார் நம்ம இந்த திருநெல்வேலி வீரவநல்லூர் மூலச்சி சம்பவம் என்ன மெசேஜ் கொடுக்குது சமூகத்துக்கு? பழிக்கு பழி. இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் யாருமே படிப்பறிவற்றவர்களாக தான் தெரியுறாங்க. நம்ம எடுத்தவொடனே அவங்க முட்டாள்னு சொல்லிட முடியாது.
இன்னும் அவங்க அதுலேருந்து வெளியே வரலன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 20 வயசு பையன் பட்ராஜான்ற பையன் அவனோட எதிர்காலம் போயிடுச்சுல. இப்போ அவங்க அம்மா வந்து கொலையில சண்டை போட்டது, கணவரையும் இழந்து பையனும் ஜெயிலுக்கு போயிட்டான்ல. ஆமா. இப்போ அவன் வெளியே வரும்போது நான் தியாகியாக வரப்போறான். இப்போ பெருமாள் பாண்டியன் மனைவியும் சுப்பிரமணியன் மனைவியும் தகராறு பண்ணதுக்கு காரணம் சுப்பிரமணியன் செத்து போயிட்டாரு, பெருமாள் பாண்டியனும் செத்து போயிட்டாருங்க. இப்போ அவங்க பசங்க ஜெயிலில் எல்லாம் இருக்கானுங்க. இப்போ அவங்க எதிர்காலமே போச்சுல. அதனால இது வந்து பகை உணர்வை தூண்டு கொண்டு வருது. இது வந்து 2 தெருவுக்குமான சண்டை கிடையாது. இது வந்து அரசு மேலேயோ காவல்துறை மேலேயோ, இது வந்து 2 குடும்பத்தினருக்கும் உண்டான சண்டையா, 2 பேர் சண்டை, 2 குடும்பத்தினருக்கு சண்டை. ஒரே சமூகத்தை, இது ஆணவ கொலையும் கிடையாது, மாற்று சமூகத்துல ஜாதி கலவரும் கிடையாது. ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களுக்குள்ள இவ்வளோ பகை உணர்வை வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையை வந்து இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கணும்னா, இவர்களுக்கு இந்த கொலை செய்தவங்க எல்லாருக்கும் அந்த 5 வயது குழந்தை கொலையெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கு ஆயுள் தண்டனையோட அதிகமான தண்டனை விரைவான நீதிமன்றத்தில், விரைவு நீதிமன்றத்தில் தண்டனை கிடைச்சி இவங்க அப்பீலுக்கே போக முடியாத அளவுக்கு அத்தனை பேருக்கு தண்டனை ஆகிறது தான் நெல்லைக்கு கொடுக்குற சவுக்கடியா இருக்கும். இந்த மாதிரி இதையே சர்வேலன்ஸ்ல வைக்கல, இந்த 2 ஃபேமிலியும் சர்வேலன்ஸ்ல வைக்க முடியாதா? சர்வேலன்ஸ்ல வச்சதுனால தான் இந்த பக்கம் யாரும் இல்லை. அங்கே வீரவநல்லூர் காவல் நிலையத்திலே இவங்க வரும்போது முதல் போயிடுங்க அப்படின்னாங்க. அவர் பாட்டுக்கு வந்தார், விவசாயம் பண்ண வந்தார், அமைதியாக இருக்காங்க. இவனுக்கு ஸ்கெட்சு போடுறாங்கன்ட்டு ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏய் கொஞ்சம் கவனமாக இரு, பிரச்சனை வந்துடும், போயிடும், அந்த கேஸுக்கு ஃபாலோ பண்ணும். ஏன்டா இவங்க எங்கே இருந்தாலும் கேஸுக்கு வந்தாகணும்லங்க. அதாவது எங்கே வேணாலும் வாழ்க்கை ஓடலாம், நீதிமன்றத்துக்கு வந்தாகணும்ல. அப்போ இது ப்ரை பிளான் போட்ட ஸ்கெட்சு. அப்போ காளிமுத்தை கொண்டுட்டீங்க, அந்த குழந்தை 5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இப்போ இந்த பசங்க எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்க. இவனுக்கு நிச்சயமாக வர முடியாது, பெயில் கிடைக்காது. இப்போ போராட்டம் வலுவாக இருக்குது, பாடியை வாங்கலை. இன்னைக்கு வாங்குறாங்களா, இல்லை எல்லாரையும் கைது பண்ணதுக்கு அப்புறம் வாங்குறாங்களா? இப்போ ஒரு கலாச்சாரம் புதுசாக தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் இறந்து போனாலும் உடனே அவர்கள் சமூகத்தார்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுக்கு வேற கடைசி ஆயுதம் நீதித்துறை. நீதிமன்றத்துக்கு அப்புறம் கடைசி ஆயுதம் என்ன பண்ணுறாங்க? உடலை வாங்க மாட்டோம், நீ பாடியை புடி. இது வந்து அவங்க வேற ஆயுதமே கிடையாது, நிராயுத பணியாக இருக்கவங்கிட்ட இது ஒன்று தான் அவனோட ஆயுதமாக இருக்குது. காந்திய வழின்ற மாதிரி இது ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுக்கிறாங்க. அதையும் நம்ம மானாமதுரை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே திருப்பூணம், அப்புறம் மானாமதுரை அந்த அஜித்குமார் இவங்க பேக்கும்போது அப்புறம் நீதிமன்றம் என்ன படிச்சு 4 மாதத்தை கடந்துருச்சு, 5 மாதம் 150 நாள் கடந்துருச்சு, நாங்களே அடக்கம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு காவல்துறையை இப்போ அடக்கம் பண்ணது இப்போ கடந்த ஒரு 10-15 நாள் முன்னாடி நடந்துச்சு. அதனால் இதற்கு முற்றுப்புள்ளி அது காவல்துறை. இது காவல்துறையில் ஒரு சமூகத்துக்கு சார்ந்தவங்க, ஒரே ஊருக்காரங்க. இனி அந்த ஊர் வந்து யாருமே ஒரு பயத்தோட வாழக்கூடிய ஊராகவே அந்த ஊர் இனிமேட்டு இருக்கும். பல ஊருங்களில் நெல்லையில் அந்த மூலச்சின்ற கிராமம் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இப்போ இவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த சிறையில் இருக்கவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்கன்னா ரவுடியாக மாறிடுவாங்க. அப்போ இவங்களுக்குலாம் உடனே தண்டனையை கொடுத்துடணும். வழக்கமான கேஸில் வெளியே வந்திருந்தாங்க, வராமல் முதல் குற்றவாளியை தண்டனை பட்டிருந்தாங்கன்னா இன்னும் நேரம் இவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்காது, இவ்வளோ பெரிய கொலை தடுத்திருக்காது. அப்போ முதல் குற்றவாளிக்கு பெயில் கொடுத்தோன்னு தானே ஜாமீனில் வந்த உடனே வந்து வெட்டுறாங்க, வெந்த உடனே வெளியே வந்து வெட்டுறாங்களே. அப்ப ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே வெட்டுறாங்கன்னா தொடரக்கூடாதுன்னா இவர்கள் ஒருத்தர் கூட பெயில் கிடைக்கக்கூடாது. அப்படியே உள்ள வச்சு அப்படியே போயிடணும், உள்ள போயிடணும் மொத்தமா. இல்லைன்னா இன்னும் பல உயிர்கள். இது ஒரு தவறான முன்னுதாரணமா எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்டனையா இது இருந்தா மட்டும்தான். அங்க இருக்க நெல்லையில வந்து கத்தி அப்படின்னு எடுத்தது எவர்கிரீன் டைலாக். நம்ம தாத்தா காலத்து டைலாக், நம்ம அப்பா காலத்து டைலாக், நம்ம காலத்து டைலாக், நம்ம பசங்க காலத்து. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் சாவு, துப்பாக்கி இனிமேட்டு புதுசாக துப்பாக்கி வந்து அதுவும் துப்பாக்கி எடுத்தவனுக்கு துப்பாக்கியில், ஆயுதம் எடுத்தவனுக்கு தவறான வழியில் ஆயுதத்தாலேயே சாவுன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. எஸ், முக்கியமான ஒரு சம்பவம் குறித்து பேசியிருக்கோம். இது விழிப்புணர்வு அடைய வேண்டும் சமூகம். இது தொடர்ச்சியாக பலின்னு போனால் இன்னும் எத்தனை உயிர்கள் போவது? 20-25 வருடங்களாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிட்டு நன்றி விமலேஸ்வரன் சார். மிக்க நன்றி.